ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சையதனீஸ் vlog. இன்னைக்கு தங்கோஸ் கிச்சனில் ஒரு செம்ம ருசியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். நாட்டுக்கோழி எப்பயுமே வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 10 விசில் விட்டால் போதும். அதிலே நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தண்ணி, ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 10 விசில் விட்டதுக்கப்புறம் இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றினா போதும். நெய், அதில் பாதி நெய் இப்போ போடுங்க, பாதி நெய் அப்புறமா போட்டுக்கலாம். எரியுது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒன் கிலோ பிரியாணிக்கு நான் 8 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வெங்காயம் வதங்கணும் நல்லா. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு, சும்மா போதும் வதங்கிறதுக்காண்டி தான். இந்த பிரியாணியில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் லேட் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த டைப்பில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டணும். ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க. ஒரு 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறதுக்காண்டி வச்சுக்கோங்க. இப்போ 1 கிலோவுக்கு நான் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே வாசமாக இருக்கும். நல்லா வதக்குங்க. கேர்டு போடணும் இந்த நேரத்தில். இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். தக்காளி அப்படியே ஊற்றுங்க. நானே சொல்கிறேன் அளவு. இந்த தக்காளி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, சிக்கன் 65 மசாலா எல்லாமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வரப்பு தூள் போட்டுருக்கனி போதும். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம பிரியாணிக்கு தேவைப்படுற மசாலா. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அது கரண்டியால் எடுத்து போடுங்க. நாட்டுக்கோழி வேக வச்சுருக்கோம் 10 விசில் விட்டு. தண்ணி விடுக்காங்க. தண்ணி அளந்து வச்சிருக்கியா? போடு. தண்ணி கறி வேக வச்ச தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம இந்த படியில் ஒரு படி அரிசி எடுத்திருக்கோம். அதில் 1.5 படி தண்ணி ஊற்றினா போதும். நான் கறி தண்ணியோட சேர்த்தே 1.5 படி தான் ஊற்றினேன். ஓகே, அப்படியே கொட்டுங்க. தண்ணியெலாம் வடிச்சிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஹாஃப் லெமன் இதிலே புழிஞ்சு விட்ருங்க. இந்த மாதிரி, ஏன்னா அந்த லெமன் ஜூஸ் எல்லா இடத்துக்கும் போகணும்ல. பக்குவமும் நல்லா வந்துடும். நாட்டுக்கோழி பிரியாணினா ஏன்னு கேட்டால் ஆக்சுவலாக நாட்டுக்கோழியில் பிரியாணி பண்ணுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நாட்டுக்கோழி வந்து எப்படி இருக்கும்னா சேம் வந்து மட்டன் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் இந்த நாட்டுக்கோழி பிரியாணியை செஞ்சு பாருங்கள். உண்மையிலுமே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு பிரியாணி. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி நான் வைக்க சொன்னேன்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தம் போட்டுற வேண்டியதான். அப்படியே மூடி இறங்கும். வெளியே எடுத்துடலாம்ல. எல்லாமே எடுத்துடலாம். தம் போட்டுடலாம் 20 நிமிஷத்துக்கு. தம் போட்டுற வேண்டியதான். இப்போ அப்படியே தம் போட்டுற வேண்டியதான். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அல்டிமேட்ரி தரங்க. சூப்பர். வாவ், செம்மங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா உதிரி உதிரியாக. கரெக்டான தண்ணி, கரெக்டான பக்குவம். அந்த சிக்கனில் நம்ம வந்து சால்ட்டு எல்லாமே போட்டு நம்ம வந்து விசில் விட்டனால சிக்கன் முதற்கொண்டு ஒரே ஜூஸியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உக்காஷாட்டை எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்டுடலாம். உக்காஷா, பிரியாணி எப்படி இருக்கு? செம்ம சூப்பராக இருக்கு.